சென்னை கிரீன்வேஸ் சாலை இல்லத்தை காலி செய்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன், கூடுதல் தகவல் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தாம் வசித்து வரக்கூடிய கிரீன் செவ்வந்தி என்ற இல்லத்தை அரசு பங்களாவை காலி செய்து ராயப்பேட்டையில் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு எதிரே உள்ள ஒரு பொது வீட்டில் குடியேற இருக்கிறார். குறிப்பாக கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி அமைந்த போது அவர் அரசு பங்களாவில் உள்ள அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய செவ்வந்தி என்ற பங்களாவில் அவர் குடிபுகுந்தார். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அதே வீட்டில் வசித்து வருகிறார். அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் என்று அந்த அந்தஸ்தில் இருந்தவர் தற்போது இந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்து 3வது இடத்தில் தள்ளப்பட்ட நிலையில் அங்கு அவர் குடியிருக்க முடியாத சூழ்நிலையில் தற்போது அந்த வீட்டை காலி செய்து தற்போது ராயப்பேட்டையில் உள்ள தெய்வ சிவாமி தெருவில் வசிக்கக்கூடிய ஒரு பிரபலமான தொழிலதிபருக்கு சொந்தமான ஒரு வீட்டில் அவர் அந்த பங்களா வீட்டில் இன்றைய தினத்தில் காலையில் குடும்பத்துடன் 6:28க்கு வந்தார். 7:15க்குள் அவர் புதிய வீட்டில் பால் காய்ச்சி விட்டு மீண்டும் அந்த வீட்டுக்கு திரும்பி இருக்கிறார். பிரியதர்ஷினி.